பணத்த எப்பயுமே விளையாட்டா செலவு பண்ணாதீங்க. ஏன் இத சொல்ல வரேன்னா, பணத்த பணக்காரங்க எல்லாம் தாராளமா செலவு பண்றாங்க. அதுல பண்றாங்க, இதுல பண்றாங்க. ஆனா நல்லா உத்து பாருங்க, அம்பானியிலேருந்து எல்லாரும் எதுலயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பணத்த வாரி இறைக்க மாட்டாங்க. ஆனா நாமெல்லாம் பணக்காரங்க அப்படின்னு நெனச்சுட்டு, பணத்த வாரி வாரி இறைக்கிறோம். இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, ஆட்டோ வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. 10 ஆட்டோ வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோவுக்கு கிடைக்கிற வாடகை 600, 700 கிடைக்குது. 10 ஆட்டோவுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 700 ஒரு 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 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? ரூ. 7,000 ஆச்சு. சாதாரணமா ஒரு 10 ஆட்டோவுல ரூ. 7,000 சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதே மாரி வட்டிக்கு விடுறவன் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கலாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ரூ. 1,00,000 ரூ. 3,000 வட்டி வாங்குறாங்க. ரூ. 10,00,000 ரூ. 30,000 வட்டி. சாதாரணமா அதாவது நம்ம தூங்கிட்டு இருந்தாலும், முழிச்சிட்டு இருந்தாலும் பணம் வந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்னு சொல்றாங்க. நெறைய இடங்கள்ல பேசிவ் இன்கம்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல போய் இந்த பொருளை வாங்கி இன்னும் 4 பேரை வாங்க வை அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பேசிவ் இன்கமே கிடையாது. இந்த மாதிரி முதலீடு இருந்தால் செய்யுங்க. அதே மாதிரி ஒரு 40 வயசுக்குள்ளே நீ சம்பாதிக்கிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ என்னென்ன சம்பாதிக்கணும், எப்படி திட்டமிடல், திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இப்போ 10,000 ரூபாய் கட்டி இஎம்ஐ வாங்குற, அதே மாதிரி ஒரு 4 லட்ச ரூபா கட்டி வேலைக்கு போகிற அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு வட்டி என்னாச்சுன்னு போட்டோம்னா 12,000. உன் சம்பளம் எவ்வளோ கேட்டால் 12,000 தான் சொல்லுவான். நீ 4 லட்ச ரூபா கட்டி அந்த வேலைக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் உன்னை 12 மணி நேரம் வேலையும் வாங்குறான் அந்த முதலாளி. படிக்காதவன் அவ்வளோ அழகாக சம்பாதிக்கிறான். அதே மாதிரி படித்தவனை வேலையும் வாங்குறான். ஆனால் படித்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த 12 மணி நேரம் வேலையை தான் செய்வேன், அதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டேன். வேறு எதாவது பார்க்கணுமா, வேறு எதாவது செய்யணுமா, கிடையவே கிடையாது. 12 மணி நேரத்தில் அவங்க வீட்டில் உட்காந்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற படித்த பசங்க. இந்த மாதிரி பேசிவ் இன்கம் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்பிக்கைக்குரியவோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கினாலும் முடிச்சிட்டு இருந்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும், கொட்டிகிட்டே இருக்கும். நீங்களும் பணக்காரங்களாகலாம்.